அடுத்த நிகழ்வாக தலைமை உரை. வார்த்தைகளில் வண்ணம் தீட்டி செவிகளுக்கு விருந்தளிக்கும் நயமிகுந்த வர்ணனைக்கு சொந்தக்காரர். நாவில் அமுதத் தமிழை ஏந்தி நயம்பட பேசும் நாவன்மையின் நாயகன். அறிவுச்சுடரேற்றும் மார்க்கேயார் கல்வி நிறுவனங்களின் பெரும் மதிப்புக்குரிய தாளாளர். இளைய தலைமுறைக்கு கல்வியை விதையாக்கி உயர்வை அறுவடை செய்யும் வித்தகர். தமிழின் ஆழத்திலும் அதன் இனிமையிலும் லயித்து நிற்கும் ஒப்புயர்வற்ற தமிழ் ஆர்வலர். சொல்லும் சொல்லெல்லாம் செந்தமிழின் சுவையை அள்ளித்தரும் சொல்லருவி. வார்த்தைகளுக்குள் வசந்த காலத்தை ஒளித்து வைத்திருக்கும் வித்தக பேச்சாளர். சிந்தனையில் தெளிவும் நிர்வாகத்தில் நேர்த்தியும் கொண்ட சிறந்த நிர்வாகி. பண்பும் புலமையும் கல்வி சேவையும் ஒருங்கே அமைந்த சான்றாண்மை ஆளுமை. இத்தகைய சிறப்புமிக்க பெருந்தகை இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது அன்னை தமிழே தலைமை தாங்குவது போல நமது மிகுந்த அன்பைக்குரிய ஆர்.கே.ஆர். ஐயா அவர்களை இனிமையாய் உரையேற்ற வருக, தங்கள் வர்ணனை தமிழால் இந்த அரங்கத்தை கவர வருக என அன்போடு அழைக்கிறோம். பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய 55வது ஆண்டு விழாவிலே மிகவும் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக இருக்கிற நடன ஆசிரியருக்கு விருதும் பாராட்டும் தருகிற இந்த விழாவிலே மேடையில் இருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய சிறப்புமிக்க சமூக சேவரைப் போல தன்னை முழு 24 மணி நேரமும் தமிழிசை சங்கத்துக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழுதை சண்முகம் அவர்களே, இன்று விருது பெறுகிற பெருமைக்குரிய நாட்டிய கலைமணி எஸ். முரளி அவர்களே, இங்கே அருமையாக நடனம் ஆடி அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நடன பயிற்சி தந்து கொண்டிருக்கிற நாட்டிய பள்ளி நடத்தி கொண்டிருக்கிற கீதா பிரகாஷ் அவர்களே, அவரோடு வந்திருக்கிற பெருமைக்குரிய நண்பர் அவர்களே, அரங்கிலே அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய கலா ரசிக பெருமக்களே, தமிழிசை சங்கத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிற தூண்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நெருப்பு மேல் நோக்கித்தான் எரிகிறது. விதைகள் மரங்களெல்லாம் மேல் நோக்கித்தான் வளர்கின்றன. மேகங்கள் மேல் நோக்கித்தான் நகர்கின்றன. காற்றும் மேல் நோக்கித்தான் நகர்கிறது. பூக்களும் மேல் நோக்கித்தான் பூக்கின்றன. ஒவ்வொரு நிகழ்வும் மேல் நோக்கி என்று இருக்கிற போது மழை மட்டும் கீழ்நோக்கி விழுகிறது. அந்த கீழ்நோக்கி விழுகிற மழை இல்லாமல் இருந்திருந்தால் இத்தனை சிறப்புகளும் இத்தனை நாட்டியங்களும் இத்தனை தெய்வீக அம்சங்களும் இருந்திருக்காது. அந்த வகையில் இன்று தெய்வீக கலைக்கு காரணமான நாட்டிய நிகழ்வு, நாட்டிய மணிகள், நாட்டியத்தினுடைய குருக்களுக்கு இன்று மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். நாட்டியமும் இசையும் தெய்வீக கலை. யாருக்கு தெய்வீக அம்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டியம் கைகூடும், இசை கைகூடும். அந்த வகையில் சொல்லப்போனால் மேடையில் அமர்ந்திருக்கிற இந்த 3 கலைமாமணிகளும் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் என்று சொன்னால் அதில் இரண்டாவது கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. பெருமைக்குரிய கீதா நடராஜ் அவர்கள் இந்த பொள்ளாச்சி மண்ணிலே வந்து மிக பிரமாதமாக, அருமையாக, அற்புதமாக மற்றவர்களெல்லாம் பாராட்டும்படியாக அந்த குழந்தைகளுக்கு நாட்டியத்தை சொல்லித் தருகிற ஒரு புண்ணியத்தை அந்த புண்ணியவதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரிய புண்ணியவதி மேடையில் இருக்கிற போது நாட்டிய கலையினுடைய அம்சம் அங்கே மின்னும் என்பதிலே சந்தேகமில்லை. அதுபோல் அவருடைய பெருமைக்குரிய அவருடைய விருந்தினர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை போல் ஒரு முக அமைப்பு, அந்த அளவு ஒரு தெய்வீகத்தோடு இருக்கிற அந்த பெருந்தாயகாலரும் இந்த நேரத்தில் மனமாற பாராட்டுகிறேன். இவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பையும் பெருமையும் உயர்வையும் பாராட்டையும் மற்றவர்களெல்லாம் வியந்து போற்றக்கூடிய ஒரு சிறப்பையும் பெற வேண்டும். அந்த சிறப்பும் பெருமையும் அந்த நிபுணத்துவம் அவர்களுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறையருளை வணங்கி வேண்டுகிறேன். இப்பொழுது நமக்கெல்லாம் விருது பெறுகிற அந்த விழாவிலே திரு
முரளி அவர்கள் மிக பெருமைய நாட்டியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலேயே மிகப்பெரிய கலைமாமணி அவர்களிடமெல்லாம் அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள். இதைவிட சிறப்பு, நாட்டிய கலைமணி அந்த காலத்தில் படுக்கிற போது நீங்கள் பத்மினியும் வைஜெயந்திமாலாவும் நாட்டியத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வைஜெயந்திமாலா அவர்களிடம் நாட்டியம் பெறுகிற மிகப்பெரிய சிறப்பையும் ஒரு புண்ணியத்தையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பல மாணவர்களை உருவாக்கி கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி காக்கிற மிகச் சிறப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நாட்டியம் என்பது ஒரு கண், இசை என்பது ஒரு கண் என்பதைப் போல அந்த பெருந்தகையாளர் மிகச் சிறப்பையும் பெருமையும் பெற்றிருக்கிறார்கள். தமிழிசை சங்கம் இந்த நல்ல மனிதரை, உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரரை, இதய அமுனிகளின் அதிசய சங்கமத்தை அற்புதமாக நாட்டியத்துக்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒரு பெருந்தகையை பாராட்டுவது ஒரு தமிழிசை சங்கத்துக்கு ஒரு பெருமை என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில் தமிழிசை சங்கத்தில் இருக்கிற பெருமைக்குரிய திரு சண்முகம் அவர்களை சாரும். இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நல்ல மணிகளை, முத்துக்களை, வைரங்களை எடுத்து அந்த வைரங்களை நமக்கு முன்னாலே காட்டி அந்த இதெல்லாம் வைரங்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருமையை பெற்றிருக்கிற இந்த நேரத்தில் சண்முகம் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். பொதுவாக சொல்லுவார்கள், பட்டுப்பூச்சியை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 30 நாட்கள் மட்டுமே வாழுகிற பட்டுப்பூச்சி, 30 நாட்கள் மட்டுமே பட்டுப்பூச்சி வாழ்கிறது. ஆனால் 100 ஆண்டுகள் தருகிற பட்டு நூலை தந்து பட்டு வஸ்திரங்களை தருகிறது. நீங்கள் இருக்கிற பட்டு புடவைகளும் சரி, பட்டு அங்கவஸ்திரங்களும் சரி, அந்த 30 நாள் உயிரோடு வாழ்கிற அந்த பட்டுப்பூச்சி தருகிறது 100 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு பட்டு நூலை தருகிறது. 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம் வாழ்கிற மனிதர்கள் எதை விட்டு செல்லுகிறார்கள்? 30 நாட்கள் வாழ்கிற அந்த பட்டுப்பூச்சி தருகிற பட்டு நூலைப் போல இவர்கள் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த சிறப்பையும் பெருமையும் விட்டு செல்லுகிறார்கள். ஒரு சிலர் பெருமைகளையும் சிறப்புகளையும் வாழ்கிற காலத்தில் ஒரு விருதுகளையும் விட்டு செல்வார்கள், புகழ் பெற்று விட்டு செல்வார்கள். அந்த வகையில் இவர்கள் காலத்தில் இவர்கள் விட்டு செல்லுகிற பெருமை, புகழ், இவருடைய அந்த நாட்டியத்திலே பறிக்கிற அந்த குழந்தைகளின் சார்பாக உலகம் பேசும், தமிழுலகம் பேசும். நாட்டியமும் இசையும் இணைந்திருப்பதைப் போல இந்த பெருந்தகளை பல்லாண்டு வாழ்த்துகிறேன். பெருமைக்குரிய முரளி அவர்களுக்கு கலைமாமணி விருது வர வேண்டும். இந்த ஆண்டு அவர்களுக்கு தமிழிசை சங்கத்தினுடைய இந்த ஆசியிலே நீங்கள் முன்னாடி இருக்கிற அந்த பெருந்தகை தெய்வத்தினுடைய அம்சமாக இருக்கிற நீங்கள் தருகிற அந்த ஆசியிலே அவர்களுக்கு இந்த ஆண்டு கலைமாமணி விருது வரும். அந்த கலைமாமணி விருதை இதே மேடையில் அவருக்கு பெருமையோடு அவர்கள் நமக்கு தமிழிசை சங்கத்துக்கு அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்று சொல்லி பல்லாண்டு இந்த பெருமக்கள் வாழ வேண்டும். இந்த இசையும் தமிழும் நடனமும் பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். இந்த நல்ல மனிதர்களை, உயர்ந்த மனிதர்களை, தெய்வீக அம்சம் பெற்றவர்களை, தேவர்களுக்கு இணையாக இருக்கிறவர்களை பாராட்டுவதன் முகமாக தமிழிசை சங்கம் பல சிறப்புகளையும் தெய்வாம்சத்தையும் பெறுகிறது என்று சொல்லி அந்த தமிழிசை சங்கத்தை கட்டி காக்கிற பெருமக்களுக்கு இந்த தெய்வத்தினுடைய அம்சங்கள், தேவதைகளினுடைய அம்சங்கள், நாட்டியத்தினுடைய அம்சமும் இசையின் அம்சமும் வந்து சேரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.